ஓ ஃபைன். அது கதராளின்னு சொன்ன உடனே வீர சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து பாகவதர் வந்து எப்பயும் அப்படியே அது இதுன்னு ஜொலிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அப்படியே 1 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் அவர் போட்டுருந்த நகை இது. அப்போ ட்ரெயினில் போகும்போது ஒரு வெள்ளைக்கார மாது ஒரு பெங்காலி கப்பல் அவங்க பாகவதரை பார்த்து சிரித்தாங்களாம். அவர் பாகவதற்கு புரியலையே அந்த அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு டைரக்டர் சுப்பிரமணியத்தில் கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்களாம், எங்கள் ஊரில் பெரிய பிரம் ராசுதார் விட்டு பொம்பளைங்க கூட இவ்வளோ நகை போட்டிருக்க மாட்டாங்க, இவர் ஏன் இவ்வளோ நகை போட்டிருக்காரு, மூக்கில் ஒன்று போட்டுக்கிட்டாருன்னு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்களாம். அதை வந்து சுப்பிரமணியம் சொல்கிறார் பாகவதர். உடனே பாகவதர் ஒரு க்ஷணம் இப்போ யோசிச்சாரா, யோசிச்சுட்டு அந்த அம்மாவை பார்த்தா வெள்ளைப்படையில் சரஸ்வதி தேவி மாதிரி இருக்காங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க என்று சொல்லி உடனே அந்த வயிறை கடுக்கனா இது கையில் போட்டு எல்லாத்தையும் கயட்டி முடிஞ்சு விட்டார். அதன் பிறகு அதெல்லாம் அவர் போட்டுக்கிறத பெருவாரியாக குறைத்து விட்டார். ஒரு வங்காள லேடி சொன்னது. அப்புறம் சார் சொன்னார் இல்லையா, பட்டு அப்படி இப்படின்னு ஜொலிச்சவர் சத்தியமூர்த்தி சொன்னாராம், நீங்கள் வந்து கதராடை உடுத்த வேண்டும் என்று. அதன் பிறகு அவர் கதராடை உடுத்தார். அற்புதம். அத்தகைய குணம். இப்படி வந்து புகழின் உச்சிக்கு பாகவதர் சென்று கொண்டே இருக்கின்றார். அது வந்து எல்லாருக்கும் ஒரு பொறாமை வந்து விட்டது, அழுக்காறு வந்து விட்டது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எனது அருமை சினிமா நண்பர்கள் மன்னிக்க வேண்டும். லட்சுமிகாந்தனுக்கு பாகவதரை பற்றி இல்லாதும் கொள்ளாதுமா சொல்லிக் கொடுத்த யார் என்றால் சினிமா நண்பர்கள் தான். ஏன் ஹரிதாஸ் படத்துக்கு அப்புறம் 12 படத்துக்கு பாகவதர் ஒப்பந்தம் ஆகிட்டார். ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் 2 லட்சம் அட்வான்ஸாக 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த காலத்தில் எண்ணி பாருங்கள், பாகவதற்கு அட்வான்ஸ் மட்டும் 2 லட்சம் தான். 12 படத்துக்கு ஒப்பந்தம் ஆகிவிட்டார் பாகவதர். அப்போ ஒரு விளம்பரம் வந்து பாகவதர் குதிரையில் இருக்கார், 12 படமும் அப்படியே ஸ்டார் மாதிரி போட்டு விளம்பரம். அது மிகப்பெரிய பொறாமையை சினிமா உலகில் ஏற்படுத்தியது. இவர் தான் இனிமேல் கதாநாயகன், நம்மெல்லாம் உப கதாநாயகன், சித்தப்பா வேஷம் பெரியப்பா வேஷம், அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது இந்த லட்சுமிகாந்தன் கொலை ஏற்பட்டது. இந்த லட்சுமிகாந்தன் யாருன்னா அவங்க ஒரு ஐஏஎஸ் சிகாமணி. வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டான், முடியல. இங்கிலீஷில் நல்ல நாலேஜ், வக்கீலுக்கு கேஸ் பிடிக்கிற அந்த அப்படி இருந்த ஆசாமி. அது வக்கீலுக்கே லா பாயிண்ட் சொல்லுவான், அவனோட வக்கீல் நற்குணத்துக்கே லா பாயிண்ட் சொல்லுவான். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான்னா, அவனோட டெக்னிக் என்னன்னா, அடுத்த வாரம் நாம் சந்திக்க போகும் பிரபலம் அப்படின்னு ஒருத்தரை கட்டம் கட்டி போட்டுருவான். போட்டாச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அடப்பாவி நம்மளை பற்றி ஏதாவது அபவாதமாக எழுத போகிறான்னு சொல்லிட்டு, எதுவும் பண்ணிடாதப்பா, பைசா தரேன், என்னை பற்றி தப்பாக எழுதுறாங்க. சரிங்க, பைசா வாங்கி ஜேபில் போட்டான்னா ஐயா பற்றி ஆகா ஓஹோன்னு எழுதுவான். இப்படி அப்படின்னு பைசா பேரலன்னா அவ்வளோதான். எப்படிலாம் எழுத முடியும்? இப்போ வர மஞ்சள் பத்திரிக்கைலாம் ஒன்றுமே இல்லைங்க ஐயா, அவ்வளவு கேவலமாக எழுதுவான். பாகவதற்கு என்ன பண்ணாங்க, இதுக்கு இந்த இந்துநேசன் இன்னொரு சினிமா தூதுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துனாங்க. அதில் வந்து எல்லாரையும் மட்டமாக எழுதும்போது எல்லோரும் வருத்தப்பட்டாங்க, என்ன இப்படிலாம் எழுதுனாங்க தனிப்பட்ட வாய்ப்புகள். கவர்னர்கிட்ட ராது கொடுத்தாங்க. அதுக்கு பாகவதர், என்எஸ்கே, அது மாதிரி பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த சினிமா தூது பத்திரிக்கையை தடை செய்து விட்டார். தடை செஞ்ச அப்புறம் என்ன பண்ணா, லட்சுமிகாந்தன் என்னடா அது குழப்பில் மண்ணாளி போட்டா இருந்தாலுன்னு சொல்லிட்டு பாகவதர் மீது இன்னும் பொறாமை ஏற்பட்டது. இப்போ இந்துநேசன் ஒரு பத்திரிக்கை இருந்து அது மாதத்துக்கு ஒரு 600 காப்பி கூட விற்பனை ஆகலை. அதை வாங்கினான், இந்துநேசன் பத்திரிக்கையை இவன் வாங்கினான். வாங்கி உன்னை விட அதிகமாக பாகவதரை பற்றி கேவலமாக எழுத ஆரம்பித்தான். பாகவதர் சொன்னாரா, அவனுக்கு ஏதாவது காசு பண்ண வேணும்னா நியாயமாக என்னை வந்து கேட்கட்டேன், என்னால் முடிஞ்ச சகாயத்தை பண்ணுறேன், இப்படி இல்லாதுன்னு பொல்லாது எழுதுனா என்னை மிரட்டுறானா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், பகவான் இருக்கா, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டான். உன்னை விட அதிகமாக யாரை பற்றி எழுதினாலும் பாகவதரோடு முடிப்பான். இப்படித்தான்
ஆசாரி இப்படித்தான் கேவலமாக எழுதினான் அந்த அயோக்கியன். என்ன ஆச்சு? பாகவதர் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். பர்சனலாக என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு ஒரு வீடு வாங்கினான். அந்த வீட்டில் ஒருத்தன் கொடுத்தனான் தான், வடிவேலுன்னு பேர். வீட்டை வாங்கின அப்புறம் நீ காலி பண்ணுன்னு சொன்னான். மாட்டேன்ட்டான். என்னென்னமோ ட்ரை பண்ணான், அடியெல்லாம் வச்சு அடித்து பார்த்தா முடியல. அவன் இவனை விட பெரிய ரவுடி, முடியல. என்னாச்சு? ஒரு நாள் அவன் என்ன பண்ணான், இந்த லட்சுமிகாந்தனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணான். வெட்டு பட்டா ஒன்று உயிருக்கு ஆபத்தில் குழைச்சிட்டான் லட்சுமிகாந்தன். விரோதம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது கூட லட்சுமிகாந்தன்கிட்ட வேலை செஞ்ச கையாளுங்க கைத்தடிங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லா தகவலும் நான் இவனுக்கு தரேன், இவன் போட்டு காசு சம்பாதிக்கிறான், எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றான். அவன் கீழே வேலை செய்தவர்கள் எல்லாம் கோபத்தில் இருந்தார்கள் லட்சுமிகாந்தன் மீது. இப்படி அதான் எட்டாவது முறையார் சொன்னார், பர்சனல் என்மிட்டியில் நடந்த ஒரு கொலை, சாதாரண கொலை வழக்கு. இவங்க பிரபலஸ்தர்களை இணைத்ததுனால் ஸ்டார் வழக்காகி போச்சு. எப்படி பண்ணாங்கன்னா, லட்சுமிகாந்தனை அவன் ஆக்சுவலாக என்ன பண்ணான், அந்த வடிவேலு குத்தனை இருந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னாலே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட வக்கீலை பார்க்க போகிறான், குணன் அப்படின்ற வக்கீலை. இது அந்த வடிவேலு மற்றவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆளை காலி பண்ணிடட்டான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன ஆளை என்ன பண்ணான், இங்கெல்லாம் ஆளுங்க சேர்ந்து வக்கீல் வீட்டுக்கு போகிறான். அங்கங்கே தகவல் போகுது, புறப்பட்டான் லட்சுமிகாந்தன், இந்த தெரு வழியாக வரான், அந்த தெரு வழியாக வரான், அங்கங்கே ஆள் சேர்த்தாச்சு. வக்கீல் வீட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டான், இப்போ ஆளை குத்திட்டான் லட்சுமிகாந்தன். குத்தின முன்ன அவனு பாருங்க, அந்த குத்தின பிச்சுவாக கையால் பிடுங்கி எரிஞ்சிட்டு ரத்தம் தொட்டுது. அந்த பிச்சுவா அதோட போகிறான் வக்கீல்கிட்ட. நற்குணம்னு பேர் வக்கீல். என்ன சொன்னான், அவன் குத்திட்டான் அதான் சொன்னான், அவன் குத்திட்டான். அவர் பார்த்து பதறி போய் என்னை அது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இங்கிட்ட வந்திருக்கீங்க, போய் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறார். அவன் அப்போ கூட ஆஸ்பத்திரிக்கு போகல பாருங்க. நேரம் போகிறவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு இங்கிலீஷில் லெட்டர் டிக்டேட் பண்ணுறான் இன்ஸ்பெக்டருக்கு. கொடுத்துட்டு அப்புறம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க. ஜிஹெச்சில் போகிற வரைக்கும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே சக நோயாளிகளுக்கெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கான். சாயந்தரத்துக்கு மேலே அவனுக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாக இருந்திருக்கு. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. விடிகாலம்பரம் 4 மணிக்கு 4:15 தவறு போயிட்டான். இதுதான் நடந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இதான் சமயம் பாகவதர் கோத்து விட்டா என்ன இந்த கேஸில் என்று சில குறுமதியாளர்கள் திட்டமிட்டார்கள். அதான் பைத்தியகாரன் படத்தில் என்எஸ்கே பாடுவார், சிலரோட பொறாமை உருவமாச்சு, அதான் அணியாமல் எங்களை பண்ணிட்டாங்கன்னு. பொறாமையாளர்கள் சதித்திட்டம் தீட்டி பாகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது பண்ணாங்க. எப்போ கொலை நடந்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகு, கொலை நடந்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகு பாகவதர் கைது செய்யப்படுகிறார். ஷூட்டிங்கில் இருக்கார், கைது பண்ணுறான். ஆக்சுவலாக அது இந்த புக்கில் பார்த்தா ஒவ்வொரு புக்லேயும் ஒரு மாதிரி தோற்றுருக்கு அவர் எப்படி கைது செஞ்சாங்கன்னு. ஒருத்தர் தமிழ் இசை கச்சேரியில் சாயந்தரம் கச்சேரி பண்ணிட்டு வரும்போது ராத்திரி கைது பண்ண சொல்கிறாங்க. ஒருத்தர் நம்ம சன் தியேட்டர் ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட அங்கே வரும்போது கைது பண்ண சொல்கிறாங்க. இன்னொருத்தர ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது, பீசானந்த் ஷூட்டிங் இருக்கும்போது கைது பண்ணதா. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவர் சிஆர் சுப்புராமனுக்குன்னு போட்டுட்ருக்காரு. அப்போது பாகவதரோட ஃப்ரெண்டு முனியாண்டி ஆச்சாரின்னு அவர் சொல்லார், தியாகராஜா உடனே வா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்க, சீக்கிரம் வா, இல்லை சுப்புராமன் க்ளீன் போட்டுருக்கான், சாப்பிட்டு மத்தியானத்தை நான் ரெக்கார்டிங் பண்ணோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க, பாப்பா முதல்ல. முனியாண்டி ஆச்சார் கூப்பிட்றேன், ஏப்பா இப்போ நிர்பந்தம் பண்ணுறேன்னு வரார். உனக்கு பேர் போலீஸ் வந்துருக்கு, போலீஸ்காரர் வந்துருக்குண்டா, சார் யூஆர் என்றார் அரசு. பாகவதர் சொன்னாரா, என்னத்துக்கு இல்லை இது மாதிரி இது சாப்பிட்டு வந்துட்டுமா வீட்டுக்கு போயிட்டு, அதெல்லாம் வேணாம் வாங்க ஸ்டேஷனில் நாங்கள் சாப்பாடு வாங்கிப்போம். அப்படியே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு தந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அப்பயே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எண்ணிப்பார்கள் பாகவதர் லட்சுமிகாந்தன் இறந்து 50 நாட்களுக்கு பிறகு ஏன் கைது செய்யப்பட்டார் பாகவதர். அதான் எத்ராத் முதலியார் கேட்டார், 50 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்?
ஒரு கொலை குற்றவாளிக்கு இவர் தான் சொல்கிறீங்கல்ல, ஒய் டிட் இட் டேக் 50 days அப்படின்னு கேட்டார். இன்னொன்று கேட்டார், அந்த புண்ணியவன் கேட்டார் பாருங்க, 1000 பக்கத்திற்கு குற்றப்பத்திரிகையை தயார் செய்திருக்கின்றீர்கள், ஒரு பக்கத்தில் கூட பாகவதர் பெயர் இல்லையே, எப்படி நீங்கள் ஒரு நிரபராதியை கைது செய்து இத்தனை காலம் தண்டனை கொடுத்தீர்கள்? இட்ஸ் எ கிரேவ் மிஸ்டேக் இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் என்று வாதாடினார். அற்புதமாக வாதாடினார். என்னாச்சுன்னா, கைது பண்ணி அப்போ பாகவதர்கிட்ட சில கேட்குறாங்க போலீஸில், இந்த ஏன் கைது பண்ணால் அந்த ஆதாரம்லாம் திரட்டினோம். என்ன ஆதாரம் திரட்டினோம் சார்? பாகவதரோட அக்கௌண்ட்டில் 3000 ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அந்த பீரியடில். அப்போ அந்த சாட்சி சொன்னாலாம் பல்ட்டி அடிக்கிறான் ஒவ்வொருத்தராக. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், பாகவதர், என்எஸ்கே, ஸ்ரீராமுலு நாயுடு, இந்த 3 பேரையும் நாங்கள் ஒத்தவாட தியேட்டரில் பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க, ஈத்துக்கட்டீர் லட்சுமிகாந்த் தானே உனக்கு பணம் தரோம், மொத்த தவணையாக 2500 ரூபா கொடுத்தாங்க, வெத்தலை பாக்கில் கையை வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, 3000 ரூபா பாகவதர் ட்ரா பண்ணியிருக்காரு பர்சனல் அக்கௌண்ட்டில், 2500 ரூபா கோத்து விட்டாங்க அழகாக. எதற்காக பாகவதர் இந்த 3000 ரூபாய் எடுத்தார்? தன்னுடைய 2வது மனைவி ராஜம்மாவிற்கு உம்மிடி ஆற்றிலே நகை வாங்கி இருக்கிறார் பாகவதர். அது சொல்லியிருக்கலாமே, அதான் விதி. ஏன் சொல்லலை? ராஜம்மாள் பாகவதருடைய அபிமான மனைவி, தாலி கட்டாத மனைவி, அபிமான மனைவி. அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்கிறது ஒரு பெரிய சோசியல் இது இல்லையா? ஏன்னா அது எவ்வளோ தீர்ப்பு அப்படின்னு அழைச்சி அவர் இமேஜுக்கு பங்கம் வந்துடும் பயந்து போய் அதை சொல்லலை. அவர் சொல்லியிருக்கணும், ராஜமாக்கு வாங்கினோம்னு சொன்னால் ஓகே. அவர் சொல்லலை, என்னன்னு கேள்வி கேட்கலாம் சொல்லலை. உம்முடி ஆற்று 3000 ரூபாய்க்கு ராஜமாக்கு நகை வாங்கிட்டாரா, அதை சொல்லலை. அதுவே கட்சியில் அதுக்கு விரோதமாக போச்சு. போட்டு 50 நாள் வீட்டு கைது பண்ணிட்டான், ஜெயிலில் போட்டான். பாகவதர் அப்பீல் பண்ணுறார், பாகவதர் என்எஸ்டி. அப்போ பதஞ்சலி சாஸ்திரி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் கொடுக்குறாரு, எஸ் ஜாமீன் கொடுத்தாச்சு. ஜாமீன் கொடுத்து ஷூட்டிங் எல்லாம் ராத்திரி பலாம் நடிக்கிறார். மறுபடியும் இல்லை இருக்கக்கூடாது, ஆனால் எவ்வளவு சதி வேலைகள் பாருங்க. போட்டு மறுபடியும் அவரை ஜாமீன் சொல்லி ஜெயிலில் போட்டான். கீழ்கோர்ட்டு ஆயுள் தண்டனை, மேற்கோர்ட்டு ஆயுள் தண்டனை, ஹைகோர்ட் ஆயுள் தண்டனை, எல்லாம் ஆயுள் தண்டனைன்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன பண்ணோம்? லண்டன் பிரிவி கவுன்சில், அப்போ அதான சுப்ரீம் கோர்ட். லண்டன் பிரிவி கவுன்சில் கேஸ் போருங்கிறது லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கான சுப்ரீம் கோர்ட் அது. அங்கே பார்த்தா பெரிய பெரிய மகாராஜா, நவாப், அது மாதிரி சண்டை கேஸெல்லாம் வரும். இதெல்லாம் சுண்டைக்கா. அங்கே எப்படி போகிறது? லண்டன் பிரிவி கவுன்சில் அப்ளை செய்யணும்னு பாகவதர் போடுறார் மனு. ரிஜெக்டட். லண்டன் கேட்டு அப்ளை பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்போது தான் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, சரி இன்னும் பாகவதர் அவ்வளோதான், ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் பணத்தை கொண்டான்னு கேட்க நிர்பந்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பாகவதர் சொன்னாராம், பங்களா வேணால் வித்துரு, திருச்சி பங்களா. நான் அந்த பங்களாலாம் போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேலே. பங்களாவை வித்துரு, வித்து யாருக்கு பைசா கடன் வச்சுக்காத, கிளியர் பண்ணிடுது. அந்த பங்களா விற்கல. எல்லா சகோதரிகளெல்லாம் எல்லா நகை, தங்கம், வெள்ளி, வைரம் நகைலாம் விற்று இது பண்ணியாச்சு. அப்போ இந்த ப்ரீவி கவுன்சில் போனோன்னா பாகவதர் அப்ளை பண்ணால் ஹைகோர்ட்டில் நோன்ட்டான், ரிஜெக்டட். ஒரே ஒரு வழி தான் இருந்தது. எத்தனாவது முதல்ல என்ன பண்ணார்? ப்ரீவி கவுன்சிலுக்கு நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு அனுமதி கொடுக்கணும் என்று அவங்களுக்கே டைரெக்டாக போடுறது. அதை போட்டார். எஸ் அப்ளைன்னு பர்மிஷன் வந்தது. அதான் தெய்வ செயல். பர்மிஷன் வந்தது, ப்ரீவி கவுன்சிலுக்கு போச்சு. அவன் கேட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சரியாக நடத்துகிற மாதிரி தெரியலையே, ஸ்டார்ட் அகைன் தி கேஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், மறுபடியும் ஆரம்பி அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.